4 வயது பெண் குழந்தையை இசைக்கி ராஜா என்பவன் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொன்றுள்ளான். அது தொடர்பாக அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 வயது பெண் குழந்தையை இசைக்கி ராஜா என்பவன் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றுள்ளான். தற்போது இசைக்கி ராஜா கைது செய்யப்பட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 4 வயது பெண் குழந்தையை இசைக்கி ராஜா என்பவன் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொன்றுள்ளான். இது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையின் தாய்க்கும் இளைஞர் இசைக்கி ராஜாவுக்கும் இடையே தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. குழந்தையின் தாய்க்கும் இளைஞர் இசைக்கி ராஜாவுக்கும் இடையே தகாத உறவு இருந்ததாக விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துமோகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துமோகன், தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் வனிதா. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருகே 4 வயது பெண் குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த தாயின் கள்ளக்காதலன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் இருளப்பபுரத்தை சேர்ந்தவர் சந்தியா. இவருக்கும் ராஜா என்பவருக்கும் திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ளது. ராஜா இறந்து விட்டதால் சந்தியா அதே ஊரை சேர்ந்த மணி என்பவர் 2வது திருமணத்தில் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த தம்பதிக்கு 4 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. கணவன் மணியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்கின்றனர். இந்நிலையில் சந்தியா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது 4 வயது பெண் குழந்தையுடன் குலசேகரப்பட்டினம் அண்ணா சிலை பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். தற்சமயம் அவர் குலசேகரப்பட்டினம் அருகே உள்ள செட்டியாபுத்து பகுதியில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சந்தியாவுக்கும் தூத்துக்குடி ஆரோக்கியபுரம் பகுதியை சேர்ந்த இசைக்கிராஜ் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு உள்ளது. அது நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியுள்ளது. கடந்த சில நாட்களாக இசைக்கிராஜ் சந்தியாவுடன் அவரது வீட்டில் தங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் இருவருக்கிடையே தகராறு ஏற்பட்டு பொங்கலுக்கு ஒரு நாள் முன்னதாக சந்தியாவை பார்க்க வந்துள்ளார். கடந்த ஜனவரி 20ஆம் தேதி காலை 9 மணி அளவில் சந்தியா தனது 4 வயது பெண் குழந்தையை இசைக்கிராஜிடம் பார்க்க சொல்லிவிட்டு அருகே கடைக்கு சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது 4 வயது பெண் குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்துள்ளது. உடனடியாக குழந்தையை தாய் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ள பரிசோதித்த டாக்டர்கள் 4 வயது பெண் குழந்தை இறந்து விட்டதாக கூறியதை தொடர்ந்து குழந்தையின் உடல் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பிக்கப்பட்டது. அங்கு குழந்தையின் உடலில் பிரேத பரிசோதனை செய்ததில் உடலில் காயங்கள் இருந்ததாக தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து இது குலசேகரப்பட்டினம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் இருவரையும் விசாரித்து வந்தனர். பிரேத பரிசோதனை குழந்தையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து சந்தியா கொடுத்த புகாரின் பேரில் அவருடைய கள்ளக்காதலன் இசைக்கி ராஜா மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை குலசேகரப்பட்டினம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் 4 வயது பெண் குழந்தையை தாயின் கள்ளக்காதலனை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்.